Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய 25 சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு ஹோம்ஒர்க் கேட்டிருந்தோம். பேசுறதை நிறுத்து, அதை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிருந்தோம். அதுக்கு ஆன்சர் வந்து ஸ்டாப் டாக்கிங், பேசுறதை நிறுத்து. ஓகே, இன்னைக்கான சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து பைப்பை தர அப்படின்னு சொல்கிறதுக்கு டர்ன் ஆன் த டேப். நெக்ஸ்ட்டு நீ பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்க, யூ சீம் டு பி டயர்டு. நீ பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்க. நெக்ஸ்ட்டு சப்பாத்தியை உருட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ரோல் த சப்பாத்தி. அவனை இதை வந்து செய்ய விடாதன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் லெட் ஹிம் டூ திஸ். அவனை செய்ய விடாத. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கல்யாண வீட்டுக்கு போயிடும்போது இந்த மாப்பிள்ளை வந்து கலெக்டரா அப்படின்னு கேட்குறதுக்கு, அதாவது மாப்பிள்ளையோட ஜாப் என்ன, இந்த மாதிரி இவங்க வந்து டாக்டரா இல்லை இவங்க கலெக்டரா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் groom a collector. மாப்பிள்ளை வந்து கலெக்டரா அப்படின்னு கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒன்று நீ கஷ்டப்படுத்திக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ட்ரபிள் யோர் செல்ஃப். நெக்ஸ்ட்டு உனக்கு அறிவு இருக்கா என்ன அப்படின்னு கேட்போம்ல, கோவத்தில் உனக்கு அறிவு இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு do you have a sense. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இது சொல்ல போகிறது கிடையாது. இப்போ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது நான் இதை ஒன்று உங்ககிட்ட சொல்ல போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஐ எம் நாட் கோயிங் டு டெல் திஸ். நான் இது சொல்ல போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு முணுமுணுக்கிறத நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் மர்மரிங். முணுமுணுக்கிறத நிறுத்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லதை பெருசாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்லதை பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மைண்ட் மீ சேயிங். இப்போ ஒருத்தங்கிட்ட போய் நான் சொல்கிறத பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, அந்த இடத்துல டோன்ட் மைண்ட் மீ சேயிங், நான் சொல்கிறத பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உனக்காக படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு லேர்ன் டு ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். நெக்ஸ்ட்டு என் கூட வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் அலோன் வித் மீ. ஓகே, இது ஒன்றும் ஜோக் இல்லை, இது ஒன்றும் காமெடி இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு திஸ் இஸ் நாட் அ ஜோக். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒருத்தவங்க ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, அப்போ நம்ம சொல்கிறோம் இது ஒன்றும் ஒர்க் ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் கோயிங் டு ஒர்க். இது ஒன்றும் வேலை செய்ய போகிறது இல்லை, இது ஒன்றும் ஒர்க் ஆகாது இந்த ஐடியா ஒன்றும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தட் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வாயை திறந்து சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு விஷயத்தை பற்றி ஒருத்தவங்களோட கேட்டு இருக்கணும் சொல்லாமல் இருக்கும்போது வாயை திறந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு கமான் ஸ்பிட் இட் அவுட். வாயை திறந்து சொல்லு. நெக்ஸ்ட் எனக்கு பாதங்கள் என் கால் வந்து ரொம்ப வலிக்குன்னு சொல்கிறதுக்கு மை ஃபீட் ஆர் ரியலி ஹர்ட்டிங். எனக்கு கால் ரொம்ப வலிக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல, let's see what happens. என்ன நடக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் பி ரைட் பேக். நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் பி ரைட் பேக். நெக்ஸ்ட்டு வந்து நம்பிக்கை இழக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு டோன்ட் லூஸ் யுவர் ஹோப்னா நம்பிக்கையை இழக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து நம்ம 20 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ சின்ன ஒரு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வந்து ஆஃபீஸில் வந்து இது ஒரு ஒர்க்கை வந்து இன்றைக்குள்ளே எப்படியாவது முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை எப்படி சொல்லணும்னா இன்றைக்குள்ளே ப்ளீஸ் தயவு செஞ்சு இன்றைக்குள்ளே எப்படியாவது முடிச்சுருங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். இதோட ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.